Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 11th standard physicsல escape speed and orbital speed அந்த ஸ்பீட்ஸை பற்றி படிக்க போகிறோம். அந்த டெரிவேஷன் வந்து நம்ம போட்டு பார்த்து ஈஸியாக எப்படி கற்றுக்கணும்னு பார்க்க போகிறோம். த மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்ட் டு ஃபார் அ பாடி எஸ்கேப் ஃப்ரம் த எர்த் கிராவிட்டி புல். ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஸ்பீட்னா என்ன? ஒரு பாடி வந்து அதோட மினிமம் ஸ்பீடு அந்த எர்த்து கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இருந்து வெளியே போக, அதான் வந்து எஸ்கேப் ஸ்பீட் இல்லை ஆர்பிட்டல் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இஐ எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் 1/2 mvi² - gm/re. அப்போ EFனா எனர்ஜி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன? இஐ இனிஷியலும் அது ஆரம்பிக்க சொல்லி சேமாக இருக்கும், முடிக்க சொல்லி சேமாக இருக்கும் எனர்ஜி. ஸோ இஐ இஸ் ஈக்குவல் EF. அப்போ இஐ என்ன? 1/2 mvi² - gm/re இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த டேர்மை இந்த சைட் போட்டால் ஈக்குவல் டு வந்துடும். அடுத்து இப்போ எஸ்கேப் ஸ்பீட் கண்டுபிடிக்க இப்போ வெலாசிட்டி நமக்கு தேவை விஇ. ஓகே, விஇ. அப்போது இந்த 1/2 எம்மையும் இந்த சைட் கொண்டு போயாச்சு. அப்போது இந்த எம்மு கேன்சல் ஆகிடும். எம்மு கேன்சல் ஆகிடுச்சா? அப்போது விஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு gm/re. gm/re ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம்? ஸ்மால் g. அப்போது விஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gre. அப்போ விஇ இஸ் ஈக்குவல் டு √2gre. ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் வந்து இங்கே ரூட்டாக மாறிடுது. ஓகே, அவ்வளோதான் இந்த டெரிவேஷன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.